Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் thread loadingல double thread வச்சு எப்படி loading பண்ணணும் அப்படிங்கறத explain பண்ண போறேன். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லோடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு அந்த குட்டி செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் போட போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து கீழே வரீங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி கீழே போடணும். அடுத்த குட்டி செயின் அந்த ஷார்ட் ஸ்டிச்சு சொல்லுவோம் இல்லையா, அது இப்போ மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சைடில் போடணும். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட்டுட்டு இப்போ கீழே பார்த்து போட போகிறோம். மேலே வரும்போது இந்த கார்னர் வரும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மேலே அந்த ஸ்கொயர் ஷேப் முடியும் இல்லையா, அந்த த்ரெட் லோடிங்கில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் மேலே போகும்போது மேல் பார்த்து ஸ்டிச்சையும், கீழே வரும்போது கீழ் பார்த்தும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த கிராஸான ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ மேல் பார்த்து போடுறேன்னா அடுத்து அந்த கார்னர் வரலையும் தான் நீங்கள் வந்து சைடில் போடணும், மேலே போடுற ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் ஷேப்புன்னு வச்சுப்போம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சரிங்களா, ஸ்டிச்சஸ் போடும்போது மேலே போகும்போது மேல் பார்த்து போகணும், கீழே வரும்போது இந்த மாதிரி கீழே கொண்டு போகணும். இதுதான் பாக்ஸ் ஷேப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே போடுறோம். இந்த ஷேப் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மேல் பார்த்து இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இப்போ கீழே வரும்போது தான் நீங்கள் வந்து கீழ் பார்த்து போடணும். இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷேப் வந்து நீட்டாக அழகாக கிடச்சிரும். ஓகேவா? இதில் பேசிக் இவ்வளோ தான். இப்போ இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாக உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வரலையும் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கலரில் யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து இன்னொரு கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. நான் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் முதல்லையே. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பைப்பிங் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ சைடில் தான் கொண்டு போகிறேன். மேலே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சைடில் அந்த குட்டி செயினை வந்து சைடில் போடுறேன். பாருங்கள். ஓகேவா? இப்போ கீழே கொண்டு வந்த இங்கே ஒரு ஸ்டிச் கீழ் பார்த்து அதுக்கு கீழே இறக்கி ஒரு ஸ்டிச்சு. இப்போ மேலே கொண்டு போகிறோம். அந்த கார்னர் வரும்போது நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ கார்னர் வந்துடுச்சு. இப்போ நான் மேல் பார்த்தே போடுறேன். இப்போ கீழே வரும்போது கீழே ஒரு ஸ்டிச். இப்போ வந்து இந்த கார்னர் கீழே வரும்போது உங்களுக்கு கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மேல் பார்த்து வந்து ஸ்டிச்சஸை போடணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கிராஸான ஷேப்பும் கிடைக்கும், இந்த மாதிரி நெருக்கமாகவும் கிடைக்கும். ஒட்டி ஒட்டியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக தெரியும். உங்களுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி கார்னர் வரலையும் எப்படி போடணும், கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது போடும்போது, அதாவது ஒர்க் போடும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஃபினிஷிங்கோடு வரும். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக வந்து நீங்கள் போட முடியும். பாருங்கள், மேல் போட்டுட்டு மேல் பார்த்து ஒரு ஸ்டிச்சு, மேலே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, இப்போ கீழ் பார்த்து ஒரு ஸ்டிச்சு. இப்போது அந்த ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வரலையும் மட்டும் நீங்கள் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை நாட் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கலர் மட்டும் கிடையாது, நீங்கள் 3 கலர்ஸ் 4 கலர்ஸ் கூட ஆட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 970 சம்திங் இருக்காங்க. 1000 வந்தோடனே நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் ஷேடு உள்ள ஜரி த்ரெட்டு. அதை வந்து நம்ம எப்போவுமே ஆஸ் யூஸ்வல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல் பார்த்து கொண்டு போங்க. மேல் பார்த்து போகும்போது ஸ்டிச்சு வந்து மேல் பார்த்து போடணும். கீழ் பார்த்து வரும்போது கீழே கொண்டு போகணும். இதே தான் சேம். இதையே ரிப்பீட்டடாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? கீழ் பார்த்து வரும்போது கீழ் பார்த்து போடுங்க, மேல் பார்த்து வரும்போது மேல் பார்த்து. இப்போ நம்ம த்ரெட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. மேலே கார்னரை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. கீழே வரும்போது முடிக்கும்போது நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி முடிப்போமோ அதே மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த த்ரெட் லோடிங், அதாவது டபுள் கலர் த்ரெட் லோடிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறமும் வந்து த்ரெட் லோடிங்கில் இன்னும் ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோவோட எண்டில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் என்கிட்ட ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை சுற்றியும் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். 3mm பீட்ஸ் தான் நான் வைக்கிறேன். நீங்கள் எந்த பீட்ஸ் வேணுமோ அந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக தெரியாது. இந்த த்ரெட் லோடிங் பண்ணும்போது ப்ளவுஸில் பண்ணும்போது நம்ம 2 சைடும் வந்து பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பீட்ஸை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா அன்ஈவனாக இருக்கும் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது. இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.